அருமையானவர்களே, 19வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அல்லாஹினுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது நோன்பையும் தராவீஹ் தொழுகையும் கபூல் செய்வானாக. எஞ்சியிருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, இன்றைய ரமலான் சிந்தனையில் இன்றைய நாளில் தராவீஹ் தொழுகையில் ஓதப்பட்ட சுமர் அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் இந்த உலகத்தில் யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதன் பிரதிபலனாக அல்லாஹ் நல்லதையே செய்வான் என்ற உத்தரவாதம் தரப்பட்டுள்ளது. இன்று நம்மில் பலர் சொல்லும் ஒரு வார்த்தை, எனது செயல்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்பதுதான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லில்லதீன அஹ்ஸனூ ஃபி ஹாதிஹி துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் நன்மை செய்தோருக்கு நன்மையே கிடைக்கும் என்பதாக குர்ஆனினுடைய 39வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்று அதிகமான மக்களுடைய புலம்பல்களை நாம் பார்க்கிறோம். நான் எவ்வளவோ நன்மைகளை செய்கிறேன், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எத்தனையோ பல சிரமங்களை எனக்கு தருகிறான். இந்த உலகத்தில் என்னோடு இருக்கிற சக மனிதர்கள் எத்தனையோ பேர் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹராமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நல்ல நிலைமையில் இருப்பதை நான் என் கண்கூடாக பார்க்கிறேன். ஆனால் நான் எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்கிறேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், திக்ரு செய்கிறேன், தான தர்மங்களை கொடுக்கிறேன். ஆனால் அல்லாஹ் என்னை மட்டும் சோதித்து கொண்டே இருக்கிறானே, பல சோதனைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேனே என்பதாக அங்கலாய்த்து பேசுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن, யார் ஈமானுடன் உறுதியுடன் அமல சாலிஹ் நல்ல செயல்களை செய்கிறார்களோ, மின் ذكرٍ أو أنثى ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல பண்பாடுகளை நல்ல செயல்பாடுகளை நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிற போது அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிற வாக்கு, ஃபல நுஹியன்னஹு ஹயாத்தன் தொய்யிபா, இந்த உலகத்திலே சுகமான வாழ்க்கை தருவேன், நிம்மதியான வாழ்க்கை தருவேன். நாளை மறுமையிலே வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்ஸனி மா கானூ யஅமலூன், நாளை மறுமையிலே சிறந்த கூலியை தருவேன், சொர்க்கத்தை தருவேன் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் வாக்களிக்கிறான். நாம் நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அப்படி நன்மையான காரியங்களை செய்கிற நமக்கு அல்லாஹு தஆலா சோதனைகளை வேதனைகளை மட்டுமே தருவதில்லை. நாம் செய்கிற அந்த நன்மையான காரியங்களுக்கு கூலியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை தருவதாக வாக்களிக்கிறான். நாளை மறுமையிலே சிறந்த கூலியை தருவதாக நமக்கு வாக்களிக்கிறான். எனவே நன்மையான காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு உகந்த அடியானாக நான் இருக்கிறேன், எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்கிறேன், பாவம் செய்கிறவர்களெல்லாம் நல்லா இருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹுக்கு நான் உகந்தனாக இருந்தாலும் நான் சோதனைகளை அனுபவிக்கிறேன் என்கிற அந்த புலப்பல்கள் அதிகரித்து இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் கேட்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலி உண்டா என்பதாக கேட்கிறான். உண்மையில் நம்மில் பலர் அல்லாஹ் கூறுவதற்கு முரணாக நம் வாழ்வில் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம். இது இறைவனை நாம் அணுகும் விஷயத்தில் முற்றிலும் தவறான பிழையான கண்ணிய குறைவான அணுகுமுறை என்பதை நாம் விளங்கியாக வேண்டும். வமா கதருல்லாஹ் ஹக்க கதிரிஹி, அல்லாஹை அவனது கண்ணியத்திற்கு தக்கவாறு அவர்கள் கண்ணியப்படுத்துவதில்லை என்பதாக அல்லாஹு தஆலா விமர்சனம் செய்கிறான். அல்லாஹ்வை அவனது கண்ணியத்திற்கு தக்கவாறு அவர்கள் அந்த மனிதர்கள் கண்ணியப்படுத்துவதில்லை என்பதாக குர்ஆனினுடைய 39வது அத்தியாயம் 67வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஅஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்திருப்பதை போல் நீயும் நல்லதை செய் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனினுடைய 28வது அத்தியாயம் 77வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
நான் எப்படி உனக்கு எவ்வளவோ நியாமத்துகளை கொடுத்திருக்கிறேனோ, நன்மையான காரியங்களை உனக்கு நான் நல்லதை செய்திருக்கிறேனோ, அதே போல உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதர்களுக்கு, பிறருக்கு நீ நல்லதையே செய், நன்மையான காரியங்களையே செய். உனக்கு நான் எவ்வளவோ நியாமத்துகளை கொடுத்திருக்கிறேன் இல்லையா, நன்மைகளை நான் உனக்கு செய்திருக்கிறேன் இல்லையா, நான் உனக்கு நன்மைகளை செய்திருப்பதை போல நீயும் மற்ற மனிதர்களுக்கு நன்மையான காரியங்களை செய் என்பதாக அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். நன்மையான காரியங்களை செய்வது என்று சொன்னால் அதில் 2 விதமான வகை உண்டு. ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள். இரண்டாவது ஹுக்கூக்குல் இபாதா, ஹுக்கூக்குல் இன்சான், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள். ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்கிற போது தொழுகை, நோன்பு, திக்ரு செய்வது, ஹஜ் செய்வது, இபாதத்துகளை செய்வது, இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் நன்மைகளும். மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஹுக்கூக்குல் இன்சான், மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமை, உரிமை என்கிற போது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த விதத்திலே அவர்களுக்கு எல்லா விதங்களிலும் நான் நல்ல விதமாக நடந்து கொள்வது, இதுவெல்லாம் உபகாரம் செய்வது. கணவன் மனைவி இருக்கிறார்கள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்கிறது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள் இருக்கிறது. அதே போல உறவினர்களை பேண வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறது. சகோதரத்துவத்தை பேண வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறது. இதுவெல்லாம் சரியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஹுக்கூக்குல் இன்சானாக அமைந்திருக்கிறது. பிறர் நலனுடைய பிறருடைய நலனை பேணக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். பிறர்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பசியாற்றுகிற நிலையில் உள்ள மனிதர்களாக நாம் நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிறருடைய நலனை நாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறர்கள் ஏழ்மையிலே இருக்கிறார்கள், சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வீட்டின் வாசலில் வந்து அவர்கள் நிற்க வேண்டும் என்பதாக நாம் எதிர்பார்க்க கூடாது. அவர்களுடைய எளிய நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். ஏழ்மையில் இருக்கிறார்கள், தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் போய் உதவி செய்யக்கூடிய நிலையில் உள்ள மக்களாக நாம் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளவோ நலவுகளை கொடுத்திருக்கிறான். நான் எப்படி உங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறேனோ அதே போல பிறருக்கும் நீங்கள் நன்மைகளை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான் என்கிற போது, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் நமக்கு போகத்தான் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற போது, அந்த நபித்தோழர்கள் தனக்கு உரிய தேவையுடையவர்களாக அவர்கள் இருந்தும் கூட பிறருடைய நலனை பேணக்கூடியவர்களாக, பிறருக்கு ஈந்து கொடுக்கக்கூடியவர்களாக அந்த நபித்தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அவர்கள் ஏற்கனவே 2 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். சாப்பிடுவதற்காக வேண்டி ஒரு ரொட்டி துண்டு ஒன்று அவர்களுக்கு கிடைக்கிறது. அதை நாம் இந்த ரொட்டி துண்டை வைத்து இன்று நோன்பு திறந்து கொள்ளலாம் என்பதாக அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட தருணத்தில் ஒரு ஏழை மிஸ்கின் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறார். நான் சாப்பிட்டு பல நாட்களாக ஆகிவிட்டது, எனக்கு ஏதாவது உணவு இருந்தால் தாருங்கள் என்பதாக கேட்டு நிற்கிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டும். நான் நன்மையான காரியங்களை செய்கிறேன், நான் எத்தனையோ பல உபகாரங்களை செய்கிறேன், அதற்கான அங்கீகாரம் எனக்கு கிடைப்பதில்லை என்பதாக நாம் எண்ணுகிறோம், வருத்தப்படுகிறோம். ஆனால் நன்மையான காரியங்களை நாம் செய்தால் அதற்கான அங்கீகாரத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான், கொடுக்காமல் விடமாட்டான். நன்மையான காரியங்களை உங்களுக்கு நான் செய்வதை போல நீங்களும் பிறருக்கு நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருங்கள், நன்மைக்கு கூலி நன்மைதான் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி நமக்கு கற்றுத்தருகிறான் என்பதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுடைய சிந்தனைக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. இங்கே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டு வாசலிலே அவர்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி ஒரு ரொட்டி துண்டை வைத்திருக்கிறார்கள். ஒரு ஏழை மிஸ்கின் வந்து நிற்கிறார். பசி என்பதாக கேட்கிற போது தங்களுக்கு தேவையுடையவர்களாக அவர்கள் இருந்தும் கூட, தான் நோன்பு திறந்துட்டு வேற சாப்பாடே இல்லை, இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தும் கூட
அவர்கள் இருவரும் அந்த ஏழை மிசுக்கீனுக்கு, அந்த பசி என்று வந்து நிற்கிற அந்த மனிதனுக்கு அந்த ரொட்டி துண்டை போட்டார்கள். அப்படியே தண்ணீரை குடித்துவிட்டு அந்த நோன்பை கண்டினியூ பண்ணினார்கள். மறுநாளும் நோன்பு வைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும். இரண்டாவது நாள் அவங்கள்ட்ட ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் மாவு வந்து இருக்கிறது, அதிலே ரொட்டியை தயார் செய்து வைத்து இன்றைக்கு நாம் இதை நோன்பு திறப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக வைத்திருக்கிறார்கள். அப்படி இரண்டாவது நாள் அந்த ரொட்டி துண்டை சாப்பிடுறதுக்காக அமர்ந்திருக்கிற போது ஒரு எத்தீம் அனாதை வந்து வீட்டினுடைய வாசலிலே நிற்கிறார். அவர்கள் தனக்கான தேவை இருக்கிறது, எனவே இந்த ரொட்டி துண்டை நாம் சாப்பிடலாம் என்பதாக சாப்பிடலாம். ஆனால் ஒரு எத்தீம் அனாதை வந்து பசி என்பதாக நிற்கிற போது வேறு வழி இல்லாமல் அந்த இரண்டாவது அவர்கள் சாப்பிடுவதற்காக வைத்திருக்கிற அந்த ரொட்டி துண்டையும் அந்த எத்தீம் அனாதைக்கு கொடுத்து விடுகிறார்கள். மூன்றாவது அப்படியே அவர்கள் நோன்பை கண்டினியூ பண்ணுகிறார்கள். 3 நாள் நோன்பு வச்சாச்சு. ஒரு ரொட்டி அவர்கள் அவர்களுக்கு மூன்றாவது நாள் ஒரு இடத்துல இருந்து ரொட்டி துண்டு கிடைக்கிறது. அதை சாப்பிடுவதற்காக நோன்பு திறந்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி வைத்திருக்கிறார்கள். மிகவும் தேவையுடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்துல ஒரு சிறை கைதி வந்து நிற்கிறார். நான் இப்பதான் விடுதலையாகி வந்தேன், பல நாட்களா ஆச்சு நான் சாப்பிட்டு, உங்க வீட்டுக்கு வந்தா ஏதாவது எனக்கு உணவு கிடைக்குமே என்று உங்களை நம்பி வந்திருக்கிறேன். நீங்கள் எனக்காக என்னுடைய பசியாறுவதற்காக எனக்கு உணவு தாருங்கள் என்பதாக நிற்கிற போது வேற எதுவும் பேசல. தங்களுடைய தேவைகளை விட அவர்களுடைய தேவை அவர்களை முன்னிலைப்படுத்தினார்கள். எனவே அந்த சிறை கைதிக்கு அந்த 3வது நாள் அவர்கள் சாப்பிடுவதற்காக வைத்திருக்கிற அந்த ரொட்டியையும் தூக்கி கொடுத்தார்கள். தான் தண்ணீர் குடித்து தன்னுடைய பசியை ஆற்றிக்கொண்டார்கள். இவர்கள் செய்த இந்த நன்மையான காரியம் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் அவர்களுக்கு இதன் மூலமாக கிடைத்தது. அவர்கள் செய்த இந்த நன்மையான காரியங்களுக்கு நாம் எண்ணுகிறோம் இல்லையா, நான் எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்கிறேன், எவ்வளவோ கொடுக்கிறேன், ஆனா அதற்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல, நான் எவ்வளவோ சோதனைகளைத்தான் அல்லாஹு தாலா எனக்கு தாரான் என்று நாம் புலம்புகிறோமே. இன்று இவர்கள் செய்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னை விட பிறரை முற்படுத்தி அவர்கள் செய்த அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த இந்த தர்ம காரியம் இருக்கிறதே, உணவு கொடுத்த இந்த விஷயம் இருக்கிறதே, அல்லாஹு தாலா அதற்கு எப்படிப்பட்ட அங்கீகாரத்தை வழங்கினான் என்பதை பாருங்கள். சூரத்து தஹ்ரினுடைய 8வது வசனத்தில் இருந்து அல்லாஹு தாலா அதை குறித்து பேசுகிறான். அல்லாஹு தாலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிகழ்வை குறித்து ஒரு வசனத்தையே இறக்கி அருளி விட்டான். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. இறைவன் மீதுள்ள நேசத்தால் பிரியத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் அவர்கள் உணவளித்தார்கள் என்கிற அந்த செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்து விட்டான். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்களுக்கு நாங்கள் உணவளித்ததெல்லாம் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்திற்காகத்தான் கொடுத்தோம் என்பதாக, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடியே அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அவர்களுக்கான அங்கீகாரமாக குர்ஆனிலே பதிவு செய்கிறான். உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் இதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் தர்மம் செய்வதன் மூலமாக எதிர்பார்க்கவில்லை என்கிற அவர்களுடைய உள்ளோட்டத்தை, அவர்களுடைய மனநிலையும் அல்லாஹு தஆலா பிரதிபலிக்க செய்தான் குர்ஆனின் மூலமாக. இன்றைக்கு நாம் நன்மைகளை செய்கிறோம், பிறருக்கு கொடுக்கிறோம். நாம் பிறருக்கு கொடுக்கிற போது நம்முடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது? அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே நோக்கமாக கொண்டு கொடுக்கிறோமா, அல்லது நாம் பிறருக்கு உதவி செய்கிற போதே, பிறருக்கு நாம் கொடுக்கிற போதே நம்முடைய உள்ளத்துல எந்த மாதிரியான எண்ணம் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் பிரதிபலனை எதிர்பார்க்காமலா கொடுக்கிறோம்? இன்னைக்கு இவனுக்கு நாம கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா இவன் நாளைக்கு நமக்கு தேவைப்படுவான். இன்னைக்கு இவனுக்கு நாம கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா நாளைக்கு அவன் நமக்கு ஏதாவது செய்வான் என்கிற சுயநலம் அதில் ஒளிந்திருக்கக்கூடிய நிலையில் கொடுத்து கொண்டிருக்கிற மக்களை அதிகம் பார்க்கிறோம். நம்ம யாருக்காவது கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கொடுத்தவன் காலகாலத்துக்கும் நமக்கு முன்னால் கைகட்டி நிற்க வேண்டும், அவன் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் நாம் வந்து விடுகிற நிலைகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அவர்களிடத்தில் இல்லை என்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எந்த ஒரு பிரதிபலனையும் அவர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதாக அங்கீகாரம் கொடுக்கிறான். நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதையோ நாங்கள் விரும்பவில்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறான். பிறருக்கு நாம் செய்கிற அந்த உதவியின் மூலமாக அவன் நம்மள்கிட்ட பணிவா நடந்துக்கணும், அவன் நமக்கு மரியாதை கொடுக்கணும், எப்பொழுது பார்த்தாலும் நமக்கு முன்னாடி கைகட்டி நிற்கணும் என்றெல்லாம் கொடுத்து விட்டு உதவி செய்து விட்டு நாம் எதிர்பார்க்கிறோம் அவர்களிடத்தில்.
ஆனால் இப்படிப்பட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக செய்கிற அந்த நன்மையான காரியங்களுக்கு நிச்சயம் அங்கீகாரம் வழங்கப்படும் என்பதை இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு அறிய தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த வசனத்தில் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிற போது அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறான். சுவனத்தை கொண்டு அவர்களுக்கு நான் நன்மாராயம் கூறுகிறேன் என்பதாக. இப்படி யார் நடந்து கொள்கிறார்களோ, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செய்கிறார்களோ, அவர்களுக்கான கூலி இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை, நாளை மறுமையிலும் சிறந்த கூலியாக நன்மாராயமாக சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மாராயம் சொல்கிறான் என்று சொன்னால், நாம் செய்கிற நாம் கொடுக்கிற அந்த உதவி என்பது நன்மையான காரியம் என்பது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி இருக்குமானால் நமக்கான அங்கீகாரம் இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை நமக்கு தருவான். நாளை மறுமையிலும் சிறந்த கூலியாக சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். அருமையானவர்களே, தன்னை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக அந்த நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிற போது, அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரும் தம்பதிகளாக இருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான நேசமுடைய தோழர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. எப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அதிகமாக அமர்ந்திருக்கிற ஒரு நபி தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே ஒரு தடவை அமர்ந்திருக்கிற போது ஒரு வெளியூர் வாசி ஒருவர் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல நான் பசியோடு வந்திருக்கிறேன், ஏதாவது உணவு தாருங்கள் நபியே என்பதாக கேட்டு நிற்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் ஏதாவது இருக்கிறதா என்பதாக கேட்டு வர சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலிருந்து வந்த பதில், மா இந்தி இல்லா மா, உன் தண்ணீரை தவிர நம்ம வீட்டில் எந்த உணவும் இல்லை என்பதாக சொல்லப்பட்டது. அப்பொழுது நபித்தோழர்களை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்க யாராவது விருந்தாளி வந்திருக்கிறாரு, கூட்டிட்டு போறீங்களா என்று கேட்டபோது, நாம் நன்மையான காரியங்களுக்கு முந்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் முதல் சஃபில் அமர்ந்திருந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் அழைத்து செல்கிறேன் என்பதாக சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. இப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டுல போய் நான் அனுமதி கேட்டுட்டு வந்துடுறேன் என்பதாக சொல்லி தன்னுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல, இந்த மாதிரி ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு, வெளியூர்காரர் வந்திருக்கிறாரு, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், நான் அழைச்சிட்டு வரட்டுமான்னு கேட்கிற போது அந்த மனைவி, சாலிஹான மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஏங்க நாமளே சாப்பிடாம இருக்கிறோம், இந்த நேரத்துல நீங்க ஒரு விருந்தாளியை வேற கூப்பிட்டு வர்றதா சொல்றீங்க, நம்ம வீட்டில் இருக்கிறதே ஒரு கொஞ்சம் மாவு இருக்குது, அதில் நம்ம ரொட்டி சுட்டா 2 ரொட்டி தான் வரும். அந்த 2 ரொட்டி நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைங்க அனஸ் இப்னு மாலிக் இருக்கிறார், உமைர் இருக்கிறார், அந்த பிள்ளைங்களுக்கு தான் நம்மளால கொடுக்க முடியும். நம்மளாலே வயிறு நிரம்ப சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு விருந்தாளியை வேற அழைச்சிட்டு வர்றதா நீங்க சொல்றீங்களே, எப்படி அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபோது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லம்மா, நான் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், அதனால நான் அழைச்சிட்டு வரேன், பிள்ளைங்களை வேணா நாம இன்னைக்கு ஒரு நாள் பட்டினி கிடந்துக்கலாம், அவங்களை நான் பேசி நான் அவர்கள்ட்ட சமாளித்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்கிற போது சாலிஹான மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த விருந்தாளி அழைத்து விடப்படுகிறார். தன்னுடைய இரவு நேரத்தில் வீட்டிலே அமர வைக்கப்படுகிறார். அந்த 2 ரொட்டிகளும் அவருக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, அது என்ன, நீங்க சுன்னத்துக்கு மாற்றமா நடக்கிறீங்க, விருந்தாளியோடு நீங்களும் சேர்ந்து சாப்பிடுவதான முறை, அதனால நீங்களும் என்னோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டாதான் இந்த ரொட்டி துண்டை நான் சாப்பிடுவேன் என்பதாக அவர் சொல்ல, இப்போ சாப்பிட சொன்னா அவர் சாப்பிட மாட்டிருக்கிறாரு. இந்த நேரத்துல மிகவும் சங்கோஜமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறதுன்னு தெரியாம கையை பிசைந்து கொண்டு நிற்கிற போது திரைக்கு பின்னால் இருக்கிற சாலிஹான மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவரை உள்ள கூப்பிட்டாங்க, இங்க கொஞ்சம் வாங்க. இப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் சேர்ந்து சாப்பிட்டாதான் அவர் சாப்பிடுவேன்னு சொல்றாரு. அங்க இருப்பதோ 2 ரொட்டிகள் தான். அந்த 2 ரொட்டிகளும் அவருக்கே அது போதுமானதாக இருக்கும். நீங்க அதுல பங்கு போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அறகுறையாத்தான் அவருக்கு நம்மளால சாப்பாடு கொடுக்க முடியும். அதனால அவரு நீங்க இல்லாம சாப்பிட மாட்டேன்னு வேற சொல்றாரு. அதனால நீங்கள் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீயை நீங்கள் கூட்டுவதை போல அந்த திரியை நீங்கள் அணைத்து விடுங்கள், இருள் படர்ந்துருமா. அப்படி இருளாக இருக்கும் போது அவர்களோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிடுவதை போல நடித்து கொண்டிருங்கள், பாசாங்க செய்து கொண்டிருங்கள்.
அவரையே அந்த 2 ரொட்டியும் சாப்பிட செய்யுங்கள் என்கிற ஒரு ஐடியாவை அந்த அம்மா கொடுத்த போது சரியான யோசனையாக இருக்கிறது என்பதாக சொல்லி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரியே செஞ்சாங்க. அந்த திரிய கூட்டுற மாதிரி அடைச்சி வச்சுட்டாங்க. அந்த விருந்தாளியோடு சேர்ந்து சாப்பிடுவதற்காக அமர்ந்தார்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ கொடுப்பவர்களை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் கொடுத்து விட்டு அதை விளம்பரப்படுத்துகிற விளம்பர பிரியர்களை அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கொடுப்பதை வீடியோக்களின் மூலமாக, இன்டர்நெட்டுகளின் மூலமாக நாங்கள் இவங்களுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறோம், அவங்களுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறோம் என்று பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இவர் சாப்பிடவில்லை. விருந்தாளியே 2 ரொட்டிகளையும் சாப்பிட வைக்கிறார். கொடுக்கிற இவர் தான் சாப்பிடுவது போல அவர் சாப்பிட வேண்டும் என்பதற்காக பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறார், நடித்து கொண்டிருக்கிறார். அந்த இருள் படர்ந்த அந்த இடத்தில் அமர்ந்து 2 ரொட்டிகளையும் அந்த விருந்தாளியே இவர் சாப்பிட வைத்தார். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அந்த விருந்தாளி துஆ செய்தார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார். அல்ஹம்துலில்லாஹில்லதி இவரும் சாப்பிட்டதை போன்று பாசாங்கு செய்து கொண்டு இவரும் ஒரு யாப்பத்தை விட்டுட்டு இவரும் சொன்னார், அல்லாஹும்ம தஅமனா வஸகானா வஜஅல்னா மினல் முஸ்லிமீன் என்பதாக துஆ எல்லாம் ஓதி அந்த விருந்தாளியை கவனிச்சு அவங்க அனுப்பிட்டாங்க. அனுப்பினதுக்கு பிறகு உறங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய 2 மகன்களும் எழுந்து வருகிறார்கள். உணவு சாப்பாடு என்பதாக கேட்கிற போது கொடுப்பதற்கு இவர்களிடத்தில் எதுவும் இல்லை. இரவு நேரத்தில் பசி என்பதாக தான் பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிற போது அவர்களை மடியிலே படுக்க போட்டு ஆறுதல் வார்த்தைகளை அபூ தல்ஹா சொன்னார். ஏமா இன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் நீங்க சாப்பிடாம இருங்கம்மா. அப்படி நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொர்க்கத்துல உணவை தருவான். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சாப்பிடாம இருங்க, அல்லாஹ் வேண்டி இதை செய்யுங்க, பொறுத்து கிடங்க, இந்த சோதனையை தாங்கிக் கொள்ளுங்க என்றெல்லாம் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அப்படியே அந்த 2 பேரையும் அந்த இரவு நேரத்தில் தூங்க வைத்தார்கள். அந்த குடும்பம் முழுவதும் அந்த இரவில் பசியோடு கழிந்தது. மறுநாள் சுபுகனுடைய தொழுகைக்காக வேண்டி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். அப்படி பள்ளிக்கு செல்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவை பார்த்தபோது சிரித்தார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிரிப்பு என்பது ஏதோ செய்தது. என்ன யா ரசூலுல்லாஹ், வினோதமாக என்னை பார்த்து சிரிக்கிறீர்களே என்பதாக கேட்டபோது, நேற்று நைட்டு உங்களுடைய வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஐயோ நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி பதறி துடித்தவர்களா, என்ன யா ரசூலுல்லாஹ், என்னாச்சு யா ரசூலுல்லாஹ் என்று பதறி துடித்தவாறு கேட்டார்கள் அபூ தல்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேற்று இரவு என்ன நடந்தது தெரியுமா? உங்களுடைய வீட்டில் நீங்கள் நடந்து கொண்ட அந்த முறை அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானதாக போனது. அல்லாஹு தஆலா உங்களை பெருமை பாராட்டி மலக்குகளிடத்தில் பேசியிருக்கிறான். நான் எனக்கான பிரதிநிதிகளை இந்த பூமியிலே படைக்கப் போகிறேன் என்பதாக நான் சொல்லுகிற போது மலக்குகளே நீங்கள் என்ன சொன்னீர்கள்? குழப்பங்களை செய்கிற, இரத்தங்களை ஓட்டுகிற இந்த மக்களையா நீ படைக்கப் போகிறாய், மனிதர்களையா படைக்கப் போகிறாய் என்பதாக கேட்டீர்களே. இப்பொழுது பார்த்தீர்களா என்னுடைய அடியார்கள் நடந்து கொள்கிற அந்த நிகழ்வுகளை பார்த்தீர்களா? அவர்கள் என்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தனக்கு தேவை இருந்தும் கூட தன்னுடைய தேவையை விட பிறருடைய தேவையை முன்னிலைப்படுத்தி அந்த நிலையை பார்த்தீர்களா என்பதாக உங்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமை பாராட்டி பேசி இருக்கிறான். உங்களுக்கான அங்கீகாரத்தை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். நேற்றைய இரவு முழுவதும் உங்களுடைய வீடு என்பது மலக்குமார்கள் வருகை தருகிற வீடாக மாறி போனது. உங்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுபசோபனம் சொல்லி இருக்கிறான் என்பதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இறங்கிய அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். வல்லதீன தபவவு தார வல் ஈமான மின் கப்லிஹிம், ஈமான் கொண்டு முன்னதாகவே தங்களுடைய வீட்டை சுவனத்தில் அமைத்துக் கொண்டவர்கள் அவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான சுவனம் அங்கே தயாராக இருக்கிறது நீங்கள் செய்த இந்த நன்மையான காரியங்களின் மூலமாக என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறான் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் நினைப்பது போல நாம் நன்மைகள் செய்தால் நமக்கு சோதனைகள் கிடைக்கிறதே என்ற அந்த புலம்பல் நமக்கு தேவையில்லாதது. நாம் நன்மை செய்தோம் என்று சொன்னால் நாம் செய்கிற அந்த நன்மைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கான அங்கீகாரத்தை தருவான். நமக்கு நன்மையே அல்லாஹு தஆலா செய்வான். நாம் நன்மையே செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அருமையானவர்களே, பிறர் நலன் நாடுவோம், சுவனநலத்தை தவிர்ப்போம், சுவனவாதிகளின் பட்டியலில் நமது பேரும் இடம்பெறட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே
போன்றே நடக்கும். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.